வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் இன்று 2/7/2026 தமிழ்நாடு அரசு வெளியிட்ட 6 புதிய அறிவிப்புகள் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சென்னையில் ஜூலை 1ஆம் தேதி 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ₹172.50 குறைந்து 3106 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியன் ஆயில், பாரத், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு 14.20 கிலோ, வணிக பயன்பாட்டுக்கு 19 கிலோ எடையில் சமையல் கேஸ் சிலிண்டரை விற்பனை செய்து வருகின்றன. இந்த ஆண்டு மார்ச் மாதம் மேற்காசிய நாட்டில் ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்ய ஹோட்டல் தொழிற்சாலைகளுக்கு வணிக கேஸ் சிலிண்டர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. தற்போது அமெரிக்கா, ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் வணிக சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் மீதான கட்டுப்பாடுகளை பெட்ரோலிய அமைச்சகம் நீக்கியது. இந்த நிலையில் ஜூலை 1ஆம் தேதி சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையில் ₹172.50 குறைந்து 3106 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேற்காசியாவில் போர் துவங்கியது முதல் கேஸ் சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வந்த நிலையில் இன்று விலை குறைந்திருக்கிறது. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை. ₹928.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இரண்டாவது அறிவிப்பாக, கடந்த அதிமுக ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர். இவர் நாளை, அதாவது ஜூலை 2ஆம் தேதி காலை 9 மணிக்கு தவேகாவில் இணைய இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த விஜயபாஸ்கர் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் விராலிமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சமீபத்தில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர். தற்போது அவர் நாளை, அதாவது ஜூலை 2ஆம் தேதி தவேகாவில் இணைய இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பாக, கரூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏவான எம்.ஆர். விஜயபாஸ்கர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து தனது பதவி ராஜினாமா செய்வதாக எழுத்துப்பூர்வ கடிதம் கொடுத்தார். இந்த நிலையில் கரூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டசபை தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போது 7ஆக உயர்ந்துள்ளது. திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர் இந்த 7 தொகுதிகள் பார்த்தோம்னா தற்போது காலியானதாக அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான்காவது அறிவிப்பாக, கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். அவர்கள் குடும்பத்தினருக்கு தவேகா சார்பில் 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது. தற்போது சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தவேகா ஆட்சி அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் கரூர் அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தவேகாவில் அவர் இணைய உள்ளார். விரைவில் கரூர் சட்டசபை தொகுதி உட்பட 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் வரும் 10 மற்றும் 11ஆம் தேதி கரூர் செல்ல திட்டமிட்டிருக்கிறார். அங்கு நடைபெறக்கூடிய அரசு விழாவில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். அத்துடன் கரூர் சம்பவத்தில் இறந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தவும் முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பாக, சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ள நிலையில் பெட்ரோல், டீசல் விலையினை நயாரா எனர்ஜி நிறுவனம் குறைத்துள்ளது. நாட்டின் மிகப்பெரிய தனியார் எரிபொருள் சில்லறை விற்பனையாளரான
நயாரா எனர்ஜி நிறுவனம் அமெரிக்கா ஈரான் போரின் உச்சகட்டத்தின் போது பெட்ரோல் டீசல் விலையை முதலில் உயர்த்தியது. இந்த நிலையில் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை சரிவடைந்ததைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள தனது எரிபொருள் நிலையங்களில் பெட்ரோல் விலையினை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலையை 3 ரூபாயும் குறைத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த புதிய விலைகள் நாடு முழுவதும் உள்ள 7000க்கும் மேற்பட்ட நயாரா எரிபொருள் நிலையத்தில் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107 ரூபாய் 76 பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 6வது அறிவிப்பாக சென்னையில் இன்று அதாவது ஜூலை 1ஆம் தேதி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கும், கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 13,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச நிலவரங்களால் நாட்டில் தங்கம் விலையில் ஏற்பட்ட ஏற்ற இறக்க நிலை காணப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் 13,300 ரூபாய்க்கும், சவரன் 1,06,400 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி கிராம் 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த 6 அறிவிப்புகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.